ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம பேச போகிற கண்டென்ட் வந்து டெக் பாஸ் சுதர்சன். அதாவது இந்த சோசியல் மீடியாவில் ஃபேக்கர் ரிவ்யூஸ் போட்டு கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க பார்த்தியா, அவங்கள பற்றி தான் நான் பேச போகிறேன். அதுலேயும் குறிப்பாக இந்த டெக் பாஸ் சுதர்சன், இந்த அடடா கிரியேட்டர்ஸ், இவங்க பண்ணுற முள்ள மாதிரித்தனத்தை எல்லாம் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு இவங்க போடுற ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களே ஓனாக அனலைஸ் பண்ணி இவங்களே டெஸ்ட் பண்ணி எல்லாம் ரிவ்யூ பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இது எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். அந்த ஸ்கிரிப்டை யார் கொடுக்குறான்னா அந்தந்த பிராண்டோட ஓனர்ஸ் தான் வந்து கொடுக்குறானுங்க. அவனுங்க வந்து கொடுக்குற ரிவ்யூஸ் தான் வந்து இவனுங்க வந்து ரிவ்யூங்கிற பேரில் வந்து மக்களை வந்து ஏமாற்றிட்டு இருக்கானுங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சுதர்சன் வந்து ஒரு ஃபேக்காக வந்து வீடியோவை கிரியேட் பண்ணுறது, ஃபேக்காக ஒரு பில்லை வந்து கிரியேட் பண்ணுறது, அதே மாதிரி அந்த ஃபோனை பற்றி ஃபேக்காக வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி மற்ற ஃபோன்லாம் இல்லை இந்த ஃபோனில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி மக்களை நம்ப வைக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து இவனை வந்து நல்லா வந்து இந்த கிராஃபிக்ஸ் அனிமேஷன்லாம் நல்லா வந்து பண்ணிடுறானுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கில் வந்து வேறு லெவலில் பண்ணிடுறானுங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் வந்து அந்த வீடியோவோட கிளாரிட்டியும் குவாலிட்டியும் அவங்க பேசுகிற கண்டென்ட்டும் எல்லாமே வந்து சாமானிய மக்களை வந்து நம்ப வைக்கிற விதமாக தான் வந்து இருக்கும். அந்த அளவுக்கு குட் குவாலிட்டியான வீடியோவை தான் வந்து பப்ளிஷ் பண்ணுறானுங்க. இதை பார்த்து தான் நம்ம எல்லாரும் அந்த ஒரு ஆடம்பரத்துக்குள்ளே, அதாவது அந்த வீடியோ கிளாரிட்டியில் அவனுக்கு பேசுகிற விஷயத்துக்குள்ளே மூழ்கி போய் இவனுக்கு சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்ம நம்பிடுறோம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஃபோன் வந்து புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்திருக்குன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு 6 மாதம் பக்கமாக இருக்கும். ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா அப்போ தான் அந்த ஃபோனோட ரிவ்யூ பண்ண சொல்லி அந்த பிராண்டுக்கிட்ட இருந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கால் வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே இல்லை ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ண மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுவானுங்க. அட் ப்ரெசென்ட்டில் வந்து சுதர்சன் வந்து லைட்டாக தாடி வச்சிருக்கிற மாதிரி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த மாதிரி இருந்தால் அதை எப்படி காட்டணும்னா ஷேவ் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த வீடியோ ஷூட் பண்ணி இது வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது, இது வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்ததுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. பார்க்குறக்கு நம்மளுக்கு ஒரிஜினலாகவே தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இவங்க மெயினாக வந்து யார்கிட்ட அதிகமாக பணம் வாங்கி ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா கோடிக்கணக்கில், சாதாரணமாக இல்லை, லட்சக்கணக்கு கிடையாது, கோடிக்கணக்கில் வாங்குகிற ஒரே பிராண்டுக்கிட்ட இருந்து தான் வந்து இவங்க கோடிக்கணக்கில் பணம் வாங்குறாங்க. அது எந்த பிராண்டுன்னா சாம்சங்கிட்ட இருந்து தான் இவ்வளோ பணத்தையும் வாங்கிக்கிட்டு இவங்க இது ஓப்போ, OnePlus, ரெட்மி, போக்கோ இந்த எல்லா ஃபோனையும் வந்து அடித்து விட்டுறானுங்க. எல்லா ஃபோனையும் கம்பேர் பண்ணுறது ஐஃபோன் கூட கம்பேர் பண்ண மாட்டானுங்க. எல்லாமே வந்து இந்த சாம்சங் கூட தான் வந்து கம்பேர் பண்ணுவானுங்க. ஏன்னா சாம்சங்க்கு முட்டு கொடுக்கணும்ல, கோடிக்கணக்கில் பணம் வாங்குகிறோம், அவனுக்கு முட்டு கொடுக்கணும்ல. அவனுக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு எந்த ஃபோனை எடுத்தாலும் வந்து இது நல்லா இல்லை, இது சரியில்லை, சாம்சங் தான் பெஸ்ட்டுன்னு நம்ம மனசுக்குள்ளே பதிய வச்சுறானுங்க. இன்க்ளூடிங் ஐஃபோனை கூட கழுவி ஊற்றிருக்கானுங்க. அதனால் உஷாராக இருங்க, எந்த இன்ஃப்ளூன்சரையும் நம்பாதீங்க. நீங்கள் ஓன் அனலைஸ் பண்ணி ஃபோனை வாங்குங்க. நன்றி, வணக்கம்.